கர்த்தர் விரும்புகிறதை நாம் தெரிவு செய்ய வேண்டுமானால் முதலாவது கர்த்தருடைய வசனத்தை நாம் கவனித்து அறிந்து கொண்டிருக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். வாலிப பிள்ளைகள், சகோதரமார்கள், சகோதரிமார்கள் எல்லாருமே கர்த்தருடைய வசனத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை நமக்கு இருக்க வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் முதல் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய வசனத்தை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? கவனமாக கேட்பதின் மூலமாக, கவனமாக வாசிப்பதின் மூலமாக நாம் கர்த்தருடைய வசனத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய வசனத்தை அறிந்து கொண்டால்தான் நாம் அறிந்து கொண்டபடி அவற்றை நாம் செய்திடவும் முடியும். முதல்ல நாம் அறிந்து கொள்ளணும், அதற்கு பிறகு அறிந்து கொண்டபடி நாம் அதை செய்திடணும். ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. நம்முடைய ஜீவன் எவ்வளவு காலம் என்று சொல்லி நமக்கு தெரியாது. நம்முடைய எதிர்காலம் நமக்கு தெரியாது. நாம் எதிர்கொள்ள வேண்டிய சவால்கள் நமக்கு தெரியாது. நம்மை சிருஷ்டித்த கர்த்தா எல்லாவற்றையும் அவருடைய வசனத்தின் மூலமாக நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய வசனங்கள் தீர்க்க தரிசனமான வசனங்கள். நாம் எதிர்கொள்ள வேண்டிய அனைத்து சவால்களையும் நாம் வெற்றிகரமாக எதிர்கொண்டு நாம் முன்னோக்கி நாம் போக வேண்டுமானால் கர்த்தருடைய வசனத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.